Shalom, 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 shalom. Thank you for joining us. We welcome you today. We'll be discussing a very important subject. We'll destroy today all the unnecessary misunderstandings that been made in the Christian society. We have been manipulating, we have been created certain stuffs that is not truth. We will destroy that today. We'll find the core, we'll find the root cause of all the problems, and we will find the solution for it through the text, through the scriptures of the word of the Lord. So I want you to stick with me, listen to me, and think it practically. Put it into practice. God bless you. Stick with us. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை எடுத்துக்கொள்வோம். பிலிப்பியர் 4:8. Philippians 4:8. பிலிப்பியர் 4:8. பிலிப்பியர் 4:8. வாசிக்க கேட்போம். கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். Hallelujah. Just one verse. Finally, brethren, whatever things are true, whatever things are noble, whatever things are just, whatever things are pure, whatever things are lovely, whatever things are of good report, if there is any virtue and if there is anything praiseworthy, meditate on those things. Hallelujah. இன்றைய செய்தியின் தலைப்பு ட்ரெயின் யோர் மைண்ட். உங்கள் மனதை பயிற்றுவிக்கவும். ட்ரெயின் யோர் மைண்ட். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் மனதை பயிற்றுவிக்கவும். பயிற்சி. அல்லேலூயா. கைகளை வைங்க, நாம் ஜெபிப்போம். ஜீவனுள்ள அன்பின் தேவனே, நீர் தந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். நீர் கற்றுக் கொடுக்க இருக்கின்ற காரியங்களை நாங்கள் சரியாக புரிந்து கொண்டு அதனை வாழ்க்கையில் பயன்படுத்தி வெற்றி பெற நீர் உதவி செய்யும். சத்தியத்திற்கு நேராக எங்களை அழைத்து செல்லும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஷலோம், 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 ஷலோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் நம்ம சில காரியங்களை வேதத்தில் சரியாக புரிஞ்சிக்காம, ஆழங்களை புரிஞ்சிக்காம சில காரியங்களை உருவாக்கிக்கிட்டு அதற்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு அதை பெருசாக பேசிக்கிட்டு இருக்கிறது மிகப்பெரிய தவறுன்னு நான் சொல்கிறேன். இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி பேசுறது விசுவாசன்றது வேற சப்ஜெக்ட். ஆனால் உண்மைக்குமே இல்லாததை இருக்கிற மாதிரி உருவாக்கி நம்ம அதுக்கு ஒரு மேன்மை கொடுத்து கிறிஸ்தவ சமுதாயத்தில் அதுக்கு ஒரு பெரிய பங்கு வகிக்கின்றதுன்றது எனக்கு தேவையில்லாத காரியமாக தெரிகின்றது. அல்லேலூயா. நம்ம அதுக்கு ஒரு சப்ஜெக்ட் நான் சொல்கிறேன் பாருங்க. என்னென்னா, பிசாசு, சத்துரு அப்படின்னு ஒரு மாபெரும் சப்ஜெக்ட் இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் உண்டாக்கி எதை கேட்டாலும் சத்துரு செய்கிறான், எதை கேட்டாலும் அவன் தான் பண்ணுறான், எதை கேட்டாலும் அவன் தான் செய்கிறான்னு நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா வேதத்தில் அவ்வாறு எங்கும் கொடுக்கப்படவில்லை. அல்லேலூயா. வேதத்தில் அவ்வாறு எங்கும் கொடுக்கப்பட. பாஸ்டர் எங்க என்ன பாஸ்டர் சொல்றீங்க? புதிய ஏற்பாட்டில் எத்தனை இடத்துல ஏங்க புதிய ஏற்பாட்டில் மட்டும் பிசாசு இருக்கு, பழைய ஏற்பாட்டில் எங்கேயுமே காணும்? இருக்கு, ஒரு இடத்துல இருக்கு. யோபுட்ட போய் யோபை காலி பண்றதுக்கு முன்னாடி பிசாசு கேட்குறான். அது எல்லாத்தையும் நீங்க சரியா புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல யாரு பிசாசு, என்ன பிசாசு, எதனால செயல்படுது, முதல்ல பிசாசுன்னு ஒன்று இருக்கா, இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டாலே நம்ம ரூட் காஸ் ஆன ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். இன்னைக்கு அது தெரியாம ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா எங்க ப்ரூவ் பண்ணுங்கன்னா அதுக்கு நமக்கு வார்த்தையே இல்லை. வேதத்தை எடுத்து காட்டுறோமே தவிர வேதத்தில் உள்ள வார்த்தையை சரியா படிச்சாலுமே உங்களுக்கு புரிஞ்சிடும். இன்னைக்கு இது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிட்டு பிரச்சனை உண்மைக்குமே எங்க ஆரம்பிக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப வசதியா போயிடும். அல்லேலூயா. ஆவி ரெண்டே வகைப்படும். ஆவி, the spirit differs. There is only two categories in spirit. என்ன தெரியுமா? ஆவியில் ரெண்டே வகை. என்ன தெரியுமா? ஒன்று பரிசுத்த ஆவி, இன்னொன்று அசுத்த ஆவி. இந்த பரிசுத்த ஆவியோடைய கேரக்டர் என்ன? அன்பு, சாந்தம், பொறுமை, தயவு, இச்சையடக்கம். ஆமாவா இல்லையா? 9 கனிகள் படிக்கிறீங்களா இல்லையா? வார வாரம் நம்ம பேசுகிறோமா இல்லையா? அது பரிசுத்த ஆவி. அசுத்த ஆவினா என்ன? 7 முக்கியமான பாவங்கள். சரியா? லஸ்ட்டு, கிரீடு, இச்சை, பொறாமை, பெருந்தினியின் ஆவி, இப்படி ஒரு 7 இருக்குது. இந்த ரெண்டுக்கும் நடுவில் தான் போட்டி, இது ரெண்டுக்கும் நடுவில் தான் பிரச்சனை.
இது ரெண்டுத்துல எதை சூஸ் பண்ணுறோன்றத ஒரு ஃபேக்டர் இருக்குது தெரியுமா? எது நமக்கு வேணும்னு தேர்ந்தெடுக்கிற ஒரு ஃபேக்டர், அதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். அவன் சப்ஜெக்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மனதை பற்றி பேசுவோம். மனசு, நம்மலாம் நினைக்கிறோம் மனசுனா இதுன்னு, சிந்தை. அது வந்து தாட் தான் சிந்தை. ஆனால் மைண்டு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மனசுன்னு வருது தமிழில். மனசு. இன்னைக்கு எத்தனை பேருக்கு மனசு திட்டமும் தெளியுமா? நான் போகிற பாதை எனக்கு தெரியும், அதனால் எந்த குழப்பமும் இல்லைன்னு சொல்லக்கூடிய யாராவது ஒருத்தர் இங்கே கை உயர்த்துங்க பார்ப்போம். மனசில் எந்த குழப்பமுமே இல்லை பாஸ்டர். ஐ நோ வேர் ஐ எம் கோயிங், ஐ நோ வாட்ஸ் மை டெஸ்டினி, ஐ நோ மை ஜேர்னி, தேர் இஸ் நோ நீட் ஆஃப் கிளாரிஃபிகேஷன், ஐ எம் கம்ப்ளீட்லி கிளியர் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு கிளாரிட்டியே வேண்டாம் பாஸ்டர், பிகாஸ் ஐ நோ. சொன்னாலும் சொல்லினாலும் ஐ நோ மை டெஸ்டினி அப்படின்னு யாராவது ஒருத்தரால் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. we cannot. ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் மாபெரும் பிரச்சனையை சந்திக்கிறது எது தெரியுமா? மனசு. இந்த மனசை மிக அழகாகவும் பயன்படுத்தலாம், மிக கொடூரமாகவும் பயன்படுத்தலாம். ரெண்டுக்கும் செயல்படும். செயல்படுத்துறவரை பொறுத்து இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமென். இப்போ இந்த மனசு இருக்கு பாருங்க, மைண்டு, மூளை. உலகத்தில் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். அதாவது நம்மளை விட்டு ஒரு 5 லட்சம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு கிரகத்தை கண்டுபிடிக்கிறானுங்க. சொல்றது புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு கை இல்லைன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் கை இன்னைக்கு செயல்படுத்துறதுக்கு ரெடி பண்ணிட்டானுங்க. ஹார்ட் கூட ரெடி பண்ணிட்டானுங்க. நான் சொல்றது சரிதானே ஜோயல்? ஹார்ட் கூட இன்னைக்கு டெஸ்ட் பண்ணிட்டானுங்க. ஹார்ட் இல்லாமல் எப்படி ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறதுன்னு ஹார்ட் மாதிரி மிஷினை ரெடி பண்ணிட்டானுங்க. ஆனால் there is only one organ which cannot be replaced still and also for the upcoming years is brain. எத்தனை வருஷம் கடந்தாலும் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் கண்டுபிடிக்கவே முடியாது என்றால் அதன் பெயர் வந்து மூளை. You see, the brain, you will never be able to find or invent something like that. ஏன்னா it has such mathematics, it is such a creation. அதாவது அப்படி ஒரு படைப்பு இந்த மனிதனுடைய மூளை. இன்னைக்கு எத்தனை பேர் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க? எஸ், ஓகே, தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. அதில் இந்த டேபு, அதாவது ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொன்று பார்த்தா இன்னொன்று ஓப்பன் ஆகும் இல்லையா? அப்படி நீங்கள் ஒரு 10-15 டேபுக்கு மேலே ஓப்பன் பண்ணுங்களேன், ஒரு 15க்கு மேலே அப்படியே ஃபோன் ஸ்லோவாகும். அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாகும். ஓரளவுக்கு மேலே ஜாஸ்தி பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆயிரும்? ஸ்டக் ஆயிரும். அதுக்கு மேலே வேலை செய்யாது, ரொம்ப ஸ்லோவாயிரும். நம்ம ரொம்ப நேரம் கழித்து ஒன்று சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணணும், இல்லை ரீஸ்டார்ட் பண்ணணும். ஆமாவா இல்லையா? இது ஒன்று. ரெண்டாவது ஸ்டோரேஜ். இன்றைக்கி ஃபோன் ஸ்டோரேஜ் பார்த்துறீங்களா? 128, 256, 512, 1 TB. இன்றைக்கி எவ்வளோ ஸ்டோரேஜ் வாங்கினாலும் பத்த மாட்டேன்து. ஆமாவா இல்லையா? ஸ்டோரேஜ் கொஞ்சம் தான், ஒரு 512 GB தான். அந்த 512 GBயில் பார்த்தீங்க அப்படின்னா, 512 விடுங்க, 256 GB. 256 GBயில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு 4 வருஷத்துக்கான டேட்டா இருக்கும். மிஞ்சி போனால் 4 வருஷம் நம்ம எடுத்த ஃபோட்டோ, எடுத்த வீடியோ, நமக்கு வாட்ஸ்அப்பில் வந்த தகவல்கள், வாட்ஸ்அப்பில் வந்த டாக்குமெண்ட், 4 வருஷத்துக்குள்ளது மட்டும் தாக்கு பிடிக்க முடியும். ஆனால் சற்று கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்கள் மூளை எவ்வளோ ஸ்டோரேஜ் வச்சுருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சின்ன வயசில் வாங்கின ட்ரெஸ்ஸு, சின்ன வயசில் விளையாண்ட விளையாட்டு, ஊரில் சாப்பிட்ட சாப்பாடு, ஊரில் பார்த்த பெரியவங்க, அன்னைக்கு அவங்க பிரச்சனையில் சொன்ன வார்த்தை மறக்காமல் அச்சடித்த மாதிரி ஞாபகம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையாங்க? நான் வியக்கிற காரியம் என்ன அப்படின்னா, எங்கள் அம்மா பழைய கதையெல்லாம் ஒன்று விடாமல் சொல்லுவாங்க. ஒரு லைன் விடாமல் எக்ஸாக்டாக எது எந்த இடத்துல இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுவாங்க. அடேங்கப்பா அப்படின்ட்டு இருக்கோம். எவ்வளோ ஞாபகம் இன்றைக்கி இருக்குது பாருங்கள். ஒன்றும் இல்லை, இன்றைக்கி 2025 எனக்கும் ஜோயலுக்கும் ஒரு சண்டையில் ஜோயலை நான் ஏதோ சொல்லிட்டேன். 2050லேயும் ஜோயலுக்கு ஞாபகம் இருக்குமா இல்லையா? ஸ்டோரேஜ் பாருங்கள். ரெண்டாவது விஷயம், ஸ்டோரேஜை விடுங்க. இப்போ இந்த டேப் ஓப்பனிங், இன்னைக்கு இந்த 5 நொடிகள், 5 செகண்ட்ஸ், 5 நொடிகளில் எத்தனை எண்ணங்கள் இன்னைக்கு ஓடிடுது. வரிசை டேப் அப்படியே டப்பு 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 டப்பு, நியூ டேப் அப்படியே ஓப்பன் ஆகிட்டே இருக்கா இல்லையா?
ஆனதுக்கப்புறமும் நமக்கு ஒன்றும் ஆகலையே, நல்லா ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கோமா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? எஸ். சபைக்கு வர்றதுக்கு முன்னாடி எவ்வளோ எண்ணங்கள், சபைக்கு வந்தோடனே எல்லா டேபையும் ஆல் டேப் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுறோம் டாப்புன்னு. எப்படி இதெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுது சொல்லுங்கள்? நீட்டாக நடக்குதா இல்லையா? நம்ம அறியாமலே அது செய்தா இல்லையா வேலையை? அவ்வளோ பவர்ஃபுல். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்திலே மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் எது தெரியுமா? பிரெயின், மூளை, மனசு. மனசு. ஆமென். இப்போ இந்த மாம்சம் இருக்கு பாருங்க, இந்த தேகம், இந்த தேகத்தை கண்ட்ரோல் பண்ற ஒரு ஆர்கன் வந்து பிரெயின். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமாம், எஸ். ஹார்ட் வந்து லைஃப் சப்போர்ட் தான், இட் டசன்ட் கண்ட்ரோல். ஹார்ட் கிவ்ஸ் லைஃப் சப்போர்ட், எமோஷன் தானே தவிர பாடி ஃபங்க்ஷனிங் எல்லாத்தையுமே ப்ரோக்ராம் பண்ணி கோடிங் பண்ணுறது வந்து பிரெயின் தான். எதுக்கு எங்கே ரத்தம் போகணும், எதை எந்த இடத்துல செய்யணும், எதை எப்படி இது பண்ணணும், இப்போ என்ன வார்த்தை பேச போகிற, இப்போ என்ன எல்லாத்தையும் ஃபங்க்ஷன் பண்ணுறது பிரெயின் தான். கம்ப்யூட்டர் மாதிரி கடன் ஃபங்க்ஷன் பண்ணிருக்கு. ஹார்ட் வந்து லைஃப் சப்போர்ட் தான், இந்த பிரெயினுக்கு ஏற்றபடி ஃபங்க்ஷன் ஆகிட்டே வந்துக்கிட்டு இருக்கு, அவ்வளோதான். இப்போ இந்த மாம்சத்தை கண்ட்ரோல் பண்ணுறது மனசுங்க, மூளை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பிரச்சனை என்ன தெரியுமா? அதாவது நம்ம இப்போ இந்த மூளையாங்க, நம்ம மூளையை இது பண்ணிட்டா நம்ம இதாயிருவோமா சொல்லுங்க? நம்ம தேவனுடைய பகுதியில் ஒன்று. தேவன் இந்த மாம்சத்தை உண்டாக்கி, மண்ணினால் உண்டாக்கி என்ன பண்றார்? அவருடைய சுவாசத்தை ஊதுகின்றார். அதனால தான் ஆத்துமான்னு ஒன்று உள்ள இருக்கு, அதுதான் நம்ம உண்மைக்குமே. அதனால தான் மாம்சம் இறந்தாலும் நம்ம சாக போகிறது கிடையாது. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஓகே, நல்லா. ஏன்னா இதெல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். தெளிவாக புரியாமல் தான் பெரிய ஒரு சிக்கலை உண்டாக்கி வச்சுருக்காங்க. இப்போ இதில் பெரிய சிக்கல், இந்த பிரெயின் வந்து பியூட்டிஃபுல்லான கிரியேஷனுங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் பெரிய சிக்கல் என்ன தெரியுமா? நம்ம அது சொல்கிறபடி கேட்டு நடக்கிறது தான் பெரிய சிக்கல். நம்ம சொல்கிறத தான் அது கேட்கணுமே தவிர அது சொல்லி நம்ம கேட்கக்கூடாது. நான் சொல்ல வர்றது புரியுதா உங்களுக்கு? ஓகே, நான் இன்னும் தெளிவாக சொல்கிறேன். நம்ம பிதாவானவருடைய அம்சமாக இருக்கோம், ஆத்மாவாக இருக்கோம். நம்மளுடைய ஆத்மா இந்த உடலை விட்டு வெளியே போயிடுச்சுன்னா அப்போ அவ்வளோதான், பாடி ஃபங்க்ஷன் ஆகாது. பிரெயினை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம உயிர் வாழ்கிறோன்றது கிடையாது. நம்மளை டிபெண்ட் பண்ணி தான் இந்த பிரெயின், இந்த ஹார்ட்லாம் ஃபங்க்ஷன் ஆகுது. நம்ம ஆத்மா வெளியே தேவன் எடுத்துட்டார்னா பாடி ஃபங்க்ஷன், பாடி இறந்து போயிடும். ஒத்துக்கிறீங்களா? சரி. இப்போ இந்த பிரெயின் இருக்கு பாருங்க, நம்ம தேவனுடைய ஆத்மாவிலிருந்து ஒரு வடிவமாக வர நமக்கு 9 கனிகள் கூடயே பிறந்துருதுங்க, மாற்றவே முடியாது. அதுதான் உண்மையான ரூபம் நமக்கு. சாந்தம், பொறுமை, தயவு, கிருபை, இச்சை, இதெல்லாம் வந்து நேச்சுரல் திங்ஸ் நம்ம கூடயே பிறக்கிறது. மாம்சத்தோட சேர்ந்து பிறக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இச்சை, கோபம், எரிச்சல், காமவிகாரங்கள். சரியா நான் சொல்றது? ஓகே, இது ரெண்டும் சேர்ந்து பிறக்குது. இந்த டிசைடிங் ஃபேக்டர், இந்த பிரெயின் எந்த பக்கம் சாயணுன்றதை நம்ம தான் தேர்ந்தெடுக்கணுமே தவிர, இல்லை போகிற போக்கில் போகட்டும்னு விட்டீங்கன்னு வைங்க, அதுதான் இன்னைக்கு மாபெரும் பிரச்சனையாக வந்து நிற்கிது. ஏன்னா இந்த பிரெயின் 5 சென்ஸ் மூலியமாக ஃபங்க்ஷன் ஆகுது. என்னென்ன சொல்லுங்க பார்ப்போம்? கண்ணு, வாய், மூக்கு, காது, டச். இந்த 5 சென்ஸ் மூலியமா டேட்டா கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. இன்னைக்கு நம்ம இந்த ட்ரெஸ் போட்டு வந்தாங்க, சர்ச்சில் இவங்களை பார்த்தோம், இந்த இதில் இடத்துல இருந்தது, இன்னைக்கு சர்ச்சில் ஒரு மாதிரி ஒரு சென்ட் அடிச்சிருந்தாங்க, காதில் நல்லா கேட்குறோம் பாஸ்டர் என்ன செய்கிறான்றத, உட்காடுறோம், டச் பண்ணுறோம். இந்த 5 சென்ஸ் மூலியமா இன்னைக்கு இப்போ இந்த ஒரு 5 நிமிஷம் என்ன பார்க்குறீங்க அது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கு பிரெயின். இப்போ மாம்சத்தின்படி இந்த பிரெயினை நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ண விட்டீங்கன்னா என்னென்ன பிரச்சனை வரும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் மாம்சத்தின்படி இந்த 5 சென்ஸ் மூலியமாக பிரெயினை ஃபங்க்ஷன் பண்ண விட்டீங்கன்னு வைங்க, நம்மளுக்கும் மிருகத்துக்கும் வித்தியாசமே இல்லாமல் போயிடும். சொல்ல வருது புரியுதா? ஏன்னா இந்த மாம்சத்திற்கு பசின்னு ஒன்று இருக்குது, இச்சைன்னு ஒன்று இருக்குது, அதை சரிப்படுத்துறதுக்கான தேவைன்னு ஒன்று இருக்குது. இதை எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணலைன்னு வைங்க, அவனை என்னன்னு சொல்லி நம்ம திட்டுவோம், மிருகம்னு திட்டுறோமா இல்லையா? இன்னைக்கு ஒருத்தர் ரொம்ப தன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு கோவத்துக்கு போயிட்டான், கண்ட்ரோல் பண்ண முடியாத பயத்துக்கு போயிட்டான், ரொம்ப எரிச்சல். வீட்டிலே நீங்கள் கவனிச்சு பாருங்க, 2 பேருக்கு சண்டை நடக்குது, அதில் ஒருத்தன் தான் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டானா என்ன சொல்லி திட்டுவோம்? மிருகம் மாதிரி நடந்துக்கிறேன்னு சொல்கிறோமா இல்லையா? ஏன் அப்படி சொல்கிறோம்? கட்டுப்படுத்த முடியாத ஒரு அளவுக்கு போயிட்டான்,
மாம்சத்துக்கு அவனை விட்டு கொடுத்துட்டான், அவனால் கட்டுப்படுத்த முடியல. மிருகம் தான் மூளையை பயன்படுத்தி கோபத்தை அடக்கிக்குவோம், இங்கே சரியாக நடந்துக்குவோம், இங்கே சரியாக இது பண்ணுவோம், இங்கே பேசும். அப்படிலாம் நடக்காது. பசிச்சா இறைய அடித்து கொண்டு சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கும். ஆமாவா இல்லையா? அது மாதிரி அப்போ மனுஷன் அப்படி நடந்துக்கிட்டான் அப்படின்னா தட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் திங்ஸ் இன் த வேர்ல்டு. இன்னைக்கு அதுதான் பிரச்சனையே. நம்ம இன்னைக்கு மாபெரும் பிரச்சனையாக சந்திக்கிறது என்ன அப்படின்னா, இந்த பிசாசு பேயெல்லாம் கிடையாது. நம்ம மூளையை நம்ம மனசை மாம்சத்துக்கு விட்டு கொடுத்துட்டோம், மாயைக்கு விட்டு கொடுத்துட்டோம். அதுதான் இன்னைக்கு பெரிய சிக்கலே. ஏன்னு நான் சொல்கிறேன் கேளுங்க. இந்த மாம்சம் பார்த்தீங்கன்னா தேவை இருந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த மாம்சத்துக்கு தூக்கி நீங்கள் 1 கோடி கொடுங்க, 1 கோடி வந்துருச்சா அப்படின்னு ஒரு 3 நாள் சந்தோஷமாக இருக்கும். 4வது நாள் ஆண்டவரே இன்னொரு 1 கோடி சேர்த்து கொடுக்கலாமே. கேட்குதா இல்லையா? கேட்குதா இல்லையாங்க? நல்ல ஒரு ஹோட்டலில் போய் எனக்கு நல்ல ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம், நல்லா நிறைய சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறம் மாம்சம் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமே. சாப்பிட்ட சாப்பாடுக்கு இனிப்பாக ஒன்று லைட்டாக என்ன தப்பாயிர போகுது? அது நமக்கு சொல்லித்தரும். ஒரு வருஷம் ஃபுல்லுமா ஸ்வீட்டு சாப்பிட்றோம், ஒரு நாள் சாப்பிட்றதில் என்ன வந்துட போகுது அப்படின்னு நம்மளை கன்வின்ஸ் பண்ணுது. இந்த மாம்சத்தின்படியே போயிட்டு இருந்தோன்னு வைங்களேன், சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் இதெல்லாம் வந்துடும். 2வது, இதெல்லாம் ஒரு ஓரம் கட்டுங்க, இதெல்லாம் ஒரு ஓரமாக விடுங்க. மாம்சத்தின்படியே கேட்டு நடந்துக்கிட்டு இருந்தோன்னு வைங்க, கோபம், எரிச்சல், பொறாமை, பெருமை இதெல்லாம் ஆட்டி படைச்சிடும் நம்மளை. அல்லேலூயா. மோஸ்ட் டேஞ்சரஸ் திங் இன்னைக்கு நமக்கு நேச்சுரலாக கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. அன்பு, சாந்தம், பொறுமை, தயவு, கிருபை, இச்சையடக்கம், இது எல்லாத்தையும் பறிக்கக்கூடிய ஒரே ஆள் யார் தெரியுமா? பிசாசு கிடையாது, உங்கள் மாம்சம், உங்கள் மனசு. வேதத்தில் அழகா ஒரு இடத்துல ஒரு உவமையை தேவன் பேசியிருக்கார். என்னன்னா, திருடன் கொள்ளையடிக்கவும் திருடவும் வருகின்றான், அவன் திருடி கொண்டு போகின்றான். ஆமாவா இல்லையா? அதை ரொம்ப சிம்பாலிக்காக பேசிப்பார். அதோடைய உண்மை என்னன்னா, சத்ரு அப்படியே திருடுறதும் சத்ரு அப்படியே நம்ம சமாதானத்தை குடும்பத்தை விட்டு பிடுங்கிட்டு போறதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு நம்ம மனசு தான் அந்த காரியத்தை செய்யுது. உங்களுக்கு புரியுதா புரியலையா? நான் விளக்கமாக நான் சொல்கிறேன் பாருங்க. இன்னைக்கு ஒரு தவறு செய்யணும்னு ஒரு எண்ணம் வருதுங்க. நல்லா கவனமாக கவனிக்கணும். தவறு செய்யணும்னு ஒரு எண்ணம் வருது. அப்படி வரும் பொழுது ஏதாவது ஒரு கருப்பு உருவம் உங்களை கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கருப்பு கலரில் அங்கி போட்டுக்கிட்டு நீ இதை செஞ்சு பாரு, நீ ஏன் இதை செய்யக்கூடாது, ஏன் இன்னைக்கு ஒரு நாள் செய்யக்கூடாது அப்படின்னு ஏதாவது கருப்பு உருவம் சொல்லியிருக்கா? யாராவது ஒருத்தர் இப்படி அது வரைக்கும் பண்ணி? எல்லாரும் இன்னைக்கு பாவம் செஞ்சுருக்கோமா இல்லையா? பாவம் செஞ்சவங்கெல்லாம் ஆமீன் சொல்லுங்க பாப்போம். எஸ், பாவம் செஞ்சுருக்கோம். அப்படி நீங்கள் பாவம் செஞ்ச நேரத்தில் எங்கேயாவது ஒரு கருப்பு உருவம் உங்களை கன்வின்ஸ் பண்ணிச்சான்னு மட்டும் சொல்லுங்க. கிடையாது, கிடையவே கிடையாது. ஆமாவா இல்லையா? கிடையாது. அப்படி எங்கேயும் ஒரு கருப்பு உருவம் வரல. ஆனால் நல்லா கவனிச்சு பாருங்க, நம்மள்ட்ட இருக்கிற சமாதானம், தைரியம், பொறுமை, விசுவாசம், அன்பு இது எல்லாத்தையும் பறிக்கக்கூடிய மாதிரி வேலை பார்க்குற ஒரே ஆள் நம்மளுடைய மூளை தான். மாம்சத்தில் சம்பந்தப்பட்ட மூளை, சாய்ந்த மூளை என்ன செய்யுது? இன்னைக்கு ஒரு நாள் தப்பு பண்ணால் என்ன, ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. இதெல்லாம் இந்த குடிமகன்கள்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா அவங்கெல்லாம் எந்த அளவுக்கு மைண்டை கன்வின்ஸ் பண்ணி மாம்சத்துக்கு கன்வின்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா, இன்னைக்கு போடலைன்னா எனக்கு அவ்வளோதான், வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு. பிறக்கும் போதே எத்தனை பேர் குடிச்சிக்கிட்டே பிறந்தாங்க சொல்லுங்க? அப்படி சொல்கிறவங்கெல்லாம் போய் பாருங்களேன், எத்தனை பேர் அப்படி குடிச்சிக்கிட்டே பிறந்தான்? தான் சிந்தையை அந்த அளவுக்கு இடம் கொடுத்துட்டான். அதாவது இது இல்லாமல் என் வாழ்க்கை இல்லைன்னு மைண்டில் செட் பண்ணிட்டான், வேற ஒன்றும் கிடையாது. அது மாதிரி பாஸ்டர், இது வெளி உலகத்தாருக்கு பாஸ்டர். நம்ம கிறிஸ்தவ சமுதாயத்தில் என்ன பிரச்சனைனா, இன்னைக்கு நம்ம பிரச்சனையை ஐடென்டிஃபை பண்ணாமல் அதை ஒரு மேலே ஒரு இல்லாத ஒரு காரியத்து மேலே பழி போடுறதுனால தான் நமக்கு பிரச்சனை. இன்னைக்கு நம்ம பிரச்சனையே நம்ம சிந்தை மட்டும்தான், நம்ம மாம்சம் மட்டும்தான், நம்ம மனசு மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்மளுடைய பெரிய பிரச்சனை நம்மளுடைய மனசு. ஏன்னு சொல்றேன் பாருங்க. இன்னைக்கு தேவனுடைய வசனத்தை இன்னைக்கு சபையில் கேட்குறீங்க. கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு போய் விடுவார். இது வாக்கு தத்தவங்க. எப்படி தைரியமாக வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறோம். கர்த்தரே நம் பட்சத்தில் இருக்கும்போது என்னை எதிர்ப்பவன்
அப்படின்னு வசனம்லாம் பேசுகிறோம். பேசி கொஞ்ச நேரத்தில் உலகத்தில் ஏதோ ஒன்று நடக்குது. அதை பார்த்தோன்னே யார் பயத்தை உங்களுக்கு ஊட்டி விடுறா? வசனம் பேசுறது ஒரு பக்கம் இருக்கட்டையா, இப்போ என்ன நடக்க போகுது தெரியும்ல, நீ செத்து போயிடுவ, உனக்கு வியாதி வந்துடும், இந்தா பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் இருமுறான், உனக்கும் இப்போ இருமல் வந்துடும், நீ உனக்கும் கொரோனா தான் அப்படின்னு இப்படி யார் சொல்லித்தரா? அங்கி போட்டு ஒரு ஆள் சொல்லுதா? நம்ம மனசு தான். ஒத்துக்கணும், நம்ம மனசு தான் நம்மளை டெம்ப்ட் பண்ண. அதனால தான் there is a word டெம்ப்டர்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதாவது தூண்டி வேலை பார்க்குறவன், தூண்டி விட்டு பார்க்கறது டெம்ப்டர், அது பேர் தான் டெம்ப்டர். இந்த டெம்ப்டர்ன்ற வேர்டு பைபிளில் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? எங்கே இருக்குன்னா, இயேசுநாதர் தான் ஃபாஸ்டிங்கை முடிக்கிறார், 3 தடவை சோதிக்கப்படுறார். 3 தடவை சோதிக்கப்படுகின்ற இடத்துல சாத்தான்னு போடலை, டெம்ப்டர்னு இருக்கு. டெம்ப்டட், டெம்ப்டர் அப்படின்னு தெளிவாக போட்டிருக்கு. திட்டமும் தெளிவுமா போட்டிருக்கு. என்ன, இதை நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க. பிசாசு தான் தேவனை சோதிச்சுச்சுன்னுவாங்க. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 40 நாள் அவர் சாப்பிடல, சரியாங்க? இதை நல்லா கவனிக்கணும். 40 நாள் ஃபாஸ்டிங்கில் இருக்கும் பொழுது அவர் சோதிக்கப்படவில்லை, ஃபாஸ்டிங்கை முடிச்ச கையோட தான் சோதிக்கப்படுறார். நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். 40 நாள் சாப்பிடாம இருக்கார். நல்லா கவனிங்க, 40 நாள் சாப்பிடாம இருக்கார். ஃபாஸ்டிங்கை முடிச்ச உடனே தான் மாம்சத்துக்கு திரும்புறார். ஆவிக்குரிய ரீதியா இருந்துட்டு தான் மாம்சத்துக்கு திரும்ப, சென்சஸுக்கு திரும்ப வந்தோடனே, கண்ணை திறந்த உடனே மூளை என்ன சொல்லுது? 40 நாள் சாப்பிடல, இந்த கல்லை அப்பமா மாற்றி சாப்பிட அப்படின்னு நம்மளை தூண்டி விடுது. ஹலோ, 1 சரி, இது இது. 2வது, நீ இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் பார்க்குற இல்லை, என் காலில் விழுந்து கும்பிடு, எல்லாத்தையும் உனக்கு தந்துடுறேன். 2வது மாம்சம். 3வது தான் ரொம்ப சூப்பரான காரியம். நீ தான் பெரிய ஆளாச்சே, மேலேருந்து குதி, தேவதூதர்களை காப்பாற்ற சொல்லு. தேவதூதர்கள்லாம், நீ தான் பெரிய ஆளாச்சே, தேவதூதர்கள் தான் காப்பாற்றுவாங்களே அப்படின்னு டெம்ப்ட் பண்ணதும் மாம்சம்தான், மனசு தான். எப்படி பாஸ்டர் சொல்கிறீங்கன்னா, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை. 3 காரியங்கள், 3 மிகப்பெரிய காரியங்கள். மற்ற எல்லா பாவமும் இது கீழே தான் அடங்கும். இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு டக்குன்னு யாரை சொல்லலாம்? ஜோயலுக்கு ஒரு 1 கோடி ரூபா தூக்கி கொடுத்தாச்சு. ஜோயல் வச்சிருக்காப்புல இப்போ 1 கோடி ரூபா. 1 கோடி வந்தோடனே ஜோயல் மனசு என்ன செய்யும்? கொஞ்ச நேரத்தில் ஒரு மணி நேரம் தேவனுக்கு பாட்டு பாடும் நன்றி சொல்லி. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன சொல்லும்? எத்தனை சொந்தக்காரன் நம்மளை வம்புழுத்தான், நம்ம ஏன் வம்புழுக்க கூடாது? சும்மா போட்டு தான் பார்ப்போமே, மனசு சொல்லி கொடுக்குதா இல்லையாங்க? அவன் எத்தனை நாள் நம்ம முன்னாடி சீன் காமிச்சான், நம்ம இப்போ போய் ஒரு காரை வாங்கினா என்ன, நம்ம ஒரு வீடை வாங்கினா, இப்படி யாருங்க சொல்லித்தரா? தூண்டி விடுதா இல்லையா மனசு உங்களை? ஏன் நீ செஞ்சு பார்க்கக்கூடாது? ஏன் இப்போ நீ பெருமையாக பேசக்கூடாது? நீ என்ன இவ்வளோ பெரிய காரியம் சாதிச்சிருக்கியே. இன்னைக்கு உலகத்தில் முக்கியமாக வெறுக்க வேண்டிய காரியம் பெருமை. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஏன்னா வேதத்தில் பெருமை கொள்ளுகிறவனை யார் எய்த்து நிற்கிறார்? தேவன். நல்லா தெரிஞ்சுக்கணும். ஈவன் த காட் ஸ்டாண்ட்ஸ் அகைன்ஸ்ட் த பிரைட். இன்னைக்கு சொல்றோம்ல, லூசிபர் மேல இருந்து விழுந்துட்டாங்கன்னு. என்ன காரணம்? வாட் வாஸ் த ரீசன்? பெருமை. தன்னை காட்டிலும் சிறந்தவன் எவனும் இல்லை அப்படின்னு நினைச்ச நிமிஷம் விழுந்தான். பெருமை. தட் இஸ் a metaphorical line. பெருமை கொள்ளுகிறவனை தேவன். இன்னைக்கு மாம்சம் கொஞ்சம் ஏதாவது பெருசா செஞ்சிருச்சுன்னு வைங்களேன், அப்படியே பெருசா அப்படியே தன்னைத்தானே நினைச்சுக்குதா இல்லையா? அதனாலதான் சாலமோனும் சரி பவுலும் சரி 2-3 இடத்துல சொல்லியிருக்காங்க, உன்னை குறித்து நீயே பெரிதாக பேசாதேன்னு இருக்கு. டு நாட் போஸ்ட் அபவுட் யுவர் செல்ஃப்னு இருக்கு. ஆமென். ஒன்றும் இல்லைங்க. இன்னைக்கு ஒரு காரியத்தை ஸ்திரீகள்னே எடுத்துக்கோமே, நல்ல ஒரு சமையல் செஞ்சிட்டீங்க, உங்களுக்கே அப்படி ஒரு பெரிய ஒரு இது வருதா இல்லையா? என்னடா பெரிய செஃப் தாமோ, நம்ம சக்கரை பொங்கல் அடிச்சுக்க முடியுமா அப்படின்னு வருதா இல்லையா? ஒரு சக்கரை பொங்கல் செஞ்சதுக்கு இங்கே ஒருத்தர் 40 நாள் எவனும் செய்ய முடியாத ஃபாஸ்டிங்கை செஞ்சு முடிச்சோடனே மனசு தூண்டுமா தூண்டாதா? நீ செஞ்சுதான் பாரு. நீ நம்ம 40 நாள் சாப்பிடாம இருந்திருக்கோயா, நம்ம கேட்டால் என்ன வேணாலும் நடக்கும் அப்படின்னு ட்ரிகர் பண்ணுற ஒரே ஆள் மனசு மட்டும்தான். மனசு மட்டும்தான்.
யோபு கதையிலங்க நம்ம சொல்கிறோம்ல, அதாவது பிசாசு போய் தேவன்கிட்ட கேட்குறான், யோபு அப்படின்னோடனே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உண்மையான மகன் நீ அவனை வந்து சோதிச்சுப்பார், நான் அனுமதி கொடுக்குறேன்னு. அனுமதி கொடுத்தது யாருங்க? தேவன். அதாவது பிரச்சனையை அனுமதிக்கிறது தேவன். ஆனால் அந்த பிரச்சனைக்கான காரணத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா? நல்லா இருந்த யோபு ஏன் திடீர்னு சோதிச்சு பார்க்கணும்? சும்மா என்ன விளையாட்டுக்கு பண்ணி பார்க்குற வேலையாது கிடையாது. யோபோடைய அந்த அப்போ உள்ள பொசிஷனை கொஞ்சம் பாருங்க. சரியான வெல்த்து, சரியான காசு, எல்லாம் செட்டில்டு, ஃபுல் செட்டில், ஃபேமிலியே செட்டில்டுங்க. அப்படிப்பட்ட ஆளுக்கு அந்த நேரத்தில் கொஞ்சம் பெருமை வந்திருக்குமா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சிங்க. கொஞ்சம் பெருமை வந்திருக்குமா இல்லையா? நிச்சயம் வந்திருக்கும். சுற்றி முற்றி பார்க்கும்போது எவனும் நல்லா இல்லை, நம்ம மட்டும் நல்லா இருக்கோம்னா அந்த ஒரு கெத்து இருக்குமா இல்லையா? நடையில் ஒரு பாவனை இருக்குமா இல்லையா? அப்படி நெஞ்சை நிமித்திட்டு கொஞ்சம் வந்திருக்கும். அந்த பெருமை தான் தேவன்கிட்ட போய் முறையிடுது, மாம்சம் முறையிடுது. பார்த்துக்கோ, பெரிய யோபுன்னீங்க அப்படின்னோடனே தேவன் சொல்கிறார், அனுமதிக்கிறேன், சோதிச்சுப்பார். அவன் என்னையே தான் பெருமையாக பேசுவான், அவன் மாம்சத்தை கிடையாதுன்னு. மாபெரும் சோதனையை தாண்டி கடைசியில் என்ன முடிவுக்கு வருது? தேவனே மெய்யின்னு அவர் சொன்னதுக்கப்புறம் திரும்ப தேவன் மேலே தூக்கிட்டாரா இல்லையா? இழந்ததுக்கு ரெட்டத்தனையாக மாற்றினாரா இல்லையா? நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு நமக்கான கோர் ப்ராப்ளமே நம்ம மனசு தான். அதனால தான் பிலிப்பியர் 4:8 கொஞ்சம் கவனித்து பாருங்கள். பிலிப்பியர் 4:8 என்ன சொல்கிறார்? புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, நற்கீர்த்தி எதுவோ அவையே சிந்தித்து கொண்டுன்ற வார்த்தை தவறு. அங்கே மெடிடேட்டுன்னு இருக்கு, தியானம் செய்து கொண்டிருங்கள்னு இருக்கு. எங்க ஒரே ஒரு தடவை வாசிங்க ஜோயலம்மா. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ. ஒழுக்கம் உள்ள ஃபர்ஸ்ட் உண்மைங்க, எது உண்மையோ ஓகே. செகண்ட் வந்து ஒழுக்கம் உள்ளவைகள், பரிசுத்தம் உள்ளவைகள். அடுத்து நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். பாத்தீங்களா? மிக தெளிவா போட்டிருக்கு. ஏன் நான் சொல்றேன் பாருங்க. இன்னைக்கு மனுஷனுடைய மூளைக்கு இன்னொரு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்கு. என்ன தெரியுமா? கற்பனை. அதாவது இந்த இடத்துல உட்காந்துட்டு பிரான்ஸ்ல நிக்கிற மாதிரி கற்பனை செய்ய முடியுமா? முடியாதா? அவசியம் முடியும், நிச்சயம் முடியும். நம்மளால முடியும், நம்ம மூளையால முடியும். That is the most super power of this brain. It can imagine beyond years. அப்படி காலம் கடந்து போய் கற்பனை செய்யறதுக்கான சக்தி நம்மளுடைய மூளைக்கு இருக்கு. இன்னைக்கு ஏஐன்னு ஒன்று வருது பார்த்தீங்களா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதாவது நான் 2022 இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு நிற்கணும் அப்படின்னு ஒரு ப்ராம்ப்ட் கோடு போட்டோன்னே நம்மளை கோட் சூட்லாம் போட்டு அப்படி காமிக்குதா இல்லையா? இட் இஸ் ஜஸ்ட் அன் இமேஜினேஷன். அதை நம்ம எத்தனை வருஷமா பிறந்ததுலேருந்தே நமக்கு இருக்கா இல்லையா? சின்ன வயசில் எத்தனை பேர் இன்னைக்கு சின்ன வயசில் விளையாடும் போது நான் போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும், டாக்டர் ஆகணும், ஆஸ்ட்ரோநாட் ஆகணும், எத்தனை பேர் சிந்தனை இருந்தது உண்டு? யோசிக்கிறோமா இல்லையா? கற்பனை. இந்த லவ் பண்ணுறவங்களெலாம் கேட்டிங்கன்னா தெரியும், ஓட்டுவானுங்க பாருங்கள், கற்பனையிலேயே கதை அப்படியே போயிட்டே இருக்கும். கற்பனை, சிந்தனை. இன்னைக்கு எல்லா படைப்புக்கான ஆரம்பம் எது தெரியுமா? கற்பனை, இமேஜினேஷன். இன்னைக்கு நீங்கள் பார்க்குற ஸ்பீக்கர், இந்த போடியம் எல்லாமே கற்பனை. தேவன் மரத்தை காமிக்கிறார். மரத்தை எவ்வாறு செய்ய முடியும்? தேவனுடைய ஞானத்தினால கற்பனை முதல்ல செய்கிறான். எந்த பொருள் இந்த உலகத்தில் பார்த்தாலும் முதல்ல அது கற்பனையில் தான் இருந்தது. இட் வாஸ் அன் இமேஜினேஷன், தென் இட் கேம் இன் டு ஆஸ் அ ப்ராஜெக்ட். அவ்வளோதான், இவ்வளோதான் மேட்ரு, கற்பனை. இப்போ இந்த மனசை கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயம் முடியும். நம்ம தான் மனசை கட்டுப்படுத்தணுமே தவிர மனசு நம்மளை கட்டுப்படுத்தக்கூடாது. மனசு நம்மளை கட்டுப்படுத்தினா இச்சை, காம விகாரங்கள், தீட்டு, களியாட்டு இது எல்லாத்தையும் மாட்டிடுவோம். ஏன் நான் சொல்கிறேன்னு கேளுங்க. இன்னைக்கு ரேப் கேசஸ் நிறைய இருக்கா இல்லையா? எஸ், ரேப் கேசஸில் நல்லா கவனிச்சு பாருங்கள். ஒன்லி எ சைக்கோ, எவன் ஒருத்தன் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் மென்டலி சேலஞ்சு சைக்கோவாக இருக்கானோ அவன் மட்டும்தான் தன் சொந்த தாயை கூட ஒரு மாதிரி பார்த்து ரேப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தட் இஸ் 1%. மீதி 99% தெளிவாக உள்ள ஆட்கள் தான் ரேப் பண்ணியிருக்காங்க. ஆமாவா இல்லையா? இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஸ்பீக் திஸ் சப்ஜெக்ட். ஏன்னு நான் சொல்கிறேன் கேளுங்க.
எத்தனை பேர் ஒத்துக்குனீங்க? 99% நல்ல புத்தியுள்ள ஆட்கள், பர்ஃபெக்ட் மேன், அவன் தான் அந்த தவறை செஞ்சிருக்கான். ஆமாவா இல்லையா? இப்போ என் கேள்வி என்னன்னா, தான் தாயும் ஒரு ஸ்திரீ, தான் தங்கையும் ஒரு ஸ்திரீ, ஆனா மூணாவது மனுஷிய ரேப் பண்ணா பாருங்க, அவளும் ஒரு ஸ்திரீ. அவளை பார்த்து வருகின்ற இச்சையானது ஏன் தாயும் தங்கச்சியும் பார்த்து வரல? அவர்களும் ஸ்திரீ தானே. நான் சொல்றது புரியுதா இல்லையாங்க? மாம்சத்தின்படி இச்சை வருது, அவன் மூணாவதா ஒரு ஸ்திரீயை கெடுக்கிறான் அப்படின்னா ஸ்திரீ மேல இச்சை வருது. அது ஏன் தாய் தங்கை மேல வரல? ஏன்னா மனசுல பதிச்சிருக்கு, இது தாய் இது தங்கை. தவறா கூட பார்க்க முடியல, தவறா கூட யோசிக்க முடியல. சரியா நான் சொல்றது? சரியா இல்லையா? சரி, அப்போ நான் என்ன சொல்ல, the conclusion of the matter is, இந்த கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, தாய் தங்கை அப்படின்னு டிஃபரன்ஷியேட் பண்ணி மனசை கட்டுப்படுத்த முடியுதுன்னா மூணாவது ஸ்திரீக்கும் கட்டுப்படுத்த முடியும். நான் என்ன சொல்ல வரேன், மனசை நம்மளால கட்டுப்படுத்த முடியும்ன்றேன் நான். அதுக்கு தான் இந்த பாயிண்ட் நான் சொல்றேன். கேஸ்லாம் எடுத்து பாருங்க, சொந்த மகன் தன் தாயை ரேப் பண்ணதா எங்கேயுமே கேஸ் இல்லை. சொந்த மகன் தன் சொந்த அண்ணன் தங்கையை ரேப் பண்ணதா கேஸ் இல்லை. someone from a someone, total strangers, சம்பந்தமே இல்லாத ஆட்கள், புதிதா பார்த்த ஆட்கள். அப்போ மூணாவது ஒரு ஸ்திரீக்கு வருது, ஏன் தாய்க்கு தங்கச்சிக்கு வரலன்னா கட்டுப்படுத்தி வச்சிருக்கான். தாயும் தங்கையும் அப்படி தப்பா பார்க்க கூடாது, அவங்கள தப்பா யோசிக்க கூடாதுன்னு மனசுக்கு சொல்லி கொடுத்துருக்கா இல்லையா? கட்டுப்படுத்த முடியுதா இல்லையா? அப்போ இச்சை, கோபம், பொறாமை, எரிச்சல் இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியுமா முடியாதாங்க? அவசியம் முடியும். முடிகிறதுக்கு என்ன பாஸ்டர் செய்யணும்? இப்போ சொன்னீங்க, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, உண்மை எதுவோ, நற்கீர்த்தி, இதெல்லாம் கடைபிடிக்கணும்னா என்ன பாஸ்டர்? 3 வழி இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அக்னாலேஜ்மெண்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. விழிப்புணர்வு, அக்னாலேஜ் அப்படின்வாங்க. அவேர்னஸ், அக்னாலேஜ் அப்படின்னா முதல்ல நம்ம ஞானம் கொஞ்சம் அப்படி நிதானிச்சு கொஞ்சம் புரிஞ்சு கொள்றோம் பாருங்க, அது பேர் தான் அக்னாலேஜ்மெண்ட். அக்னாலேஜ்மெண்ட் அப்படின்னா அதாவது தெரியாத ஒன்று நமக்கு சொல்லி கொடுக்கறது பேர் தான் அக்னாலேஜ்மெண்ட். இன்னைக்கு நம்ம ஒரு சிந்தை மாம்சத்தின்படி டக்குன்னு ஒரு மாதிரி ஆகுதுன்னா கொஞ்சம் நிதானப்படுத்தி, நான் யார், எங்கிருந்து வந்தவன், யாருடைய ரூபமாய் இருக்கிறேன், இந்த மாம்சம் கிடையாது அப்படின்னு அக்னாலேஜ் பண்ணிட்டாலே இன்னைக்கு பாதி பிரச்சனை முடிஞ்சிருங்க. Most of the problem is over when you acknowledge who you are. அவ்வளவுதான். ஒன்று சிம்பிள். அக்னாலேஜ்மெண்ட்டுக்கு நீங்க ரொம்ப அப்படியே ஸ்கிரிப்சர் நிறைய வசனம் படிக்கணும், நிறைய படிக்கணும்லாம் கிடையாது. கிறிஸ்தவ பாஷையில நான் சொல்றேன் பாருங்க, ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நீங்க என்ன செய்யணுமா? ஜெபத்துல உட்காந்து ஒப்பாரி வைக்க கூடாது, அக்னாலேஜ் பண்ணிட்டா போதும். நான் யார்? தேவனுடைய பிள்ளை. யாரை வணங்குறேன்? உயிருள்ள தேவனை வணங்குறேன். இந்த பிரச்சனை அவருக்கு பெருசா நிச்சயம் கிடையாது. இந்த பிரச்சனையை யார் யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கார்? தேவன் யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருப்பார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். சரணடைஞ்சிட்டீங்க, அதுதாங்க நான் அக்னாலேஜ்மெண்ட். இன்னைக்கு அந்த அக்னாலேஜ்மெண்ட் பாதி பேருக்கு இல்லாததுனால தான் தவிச்சு கொண்டே இருக்கும். ஏன்னா இந்த மூளையோட இன்னொரு பெரிய பேக்ட்ராப் என்ன அப்படின்னா, கடந்த காலம், இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் குறித்து தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த மனசு என்ற திருடன் என்ன தெரியுமா பண்றான்? நிகழ்காலத்தை திருடிட்டு போயிடுறான் நம்மள்ட்ட இருந்து. புரியுதா உங்களுக்கு? நம்மள்ட்ட இருந்து விலை உயர்ந்த நேரத்தை பறித்து விடுகின்றான். எதை நினைச்சு? நடக்கவே இல்லாததை நினைச்சு, ஏற்கனவே நடந்ததை நினைச்சு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு எத்தனை பேர் உண்மையை ஒத்துக்கோங்க, அது என்ன இன்னும் நடக்க போற ஒரு 3 வருஷம் கழிச்சு யோசிச்சு கவலைப்பட்டு இருந்திருக்கோம். ஆமாவா இல்லையா? ஃபியூச்சர், வாட் இஸ் த ஃபியூச்சர்? திங்க் அபவுட் யுவர் ஃபியூச்சர். இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ்லாம் பாருங்க, யூ ஷுட் கன்சிடர் யுவர் ஃபியூச்சர், பிளடி ஃபியூச்சர். இஃப் யூ டோன்ட் நோ ஹவு டு லிவ் இன் த பிரசன்ட், யூ வில் நெவர் சர்வைவ் இன் த ஃபியூச்சர். நோ தட் வெரி வெல். இன்னைக்கு நிகழ்காலத்தை என்ஜாய் பண்ணி வாழ தெரியல, கிடைச்சதை சந்தோஷமா அனுபவிக்க தெரியலனா எப்படி எதிர்காலத்தை வாழ போறோம் நம்ம? இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் தி யங்ஸ்டர்ஸ் பழைய காலத்திலுமே எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு தான் உழைச்சிருப்பாங்களே தவிர அன்னைக்கு நல்லா இருந்தோமா, அன்னைக்கு ஒழுங்கா சாப்பிட்டோமான்றதை யோசிச்சிருக்கவே மாட்டாங்க.
இதுதான் இன்னைக்கு நம்ம செய்கிற தப்பு. இன்னைக்கு எதிர்காலத்தை நினச்சி எவ்வளோ கவலை, அதனால் எவ்வளோ மனசு நிம்மதி போகுது தெரியுமாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 80 வயசில் நம்ம யாரையும் நம்பி இருக்கக்கூடாது, அதனால் இப்போயே பணத்தை சேவ் பண்ண அதுக்கு ஓடுங்க. ஹாஸ்பிட்டல் செலவு வந்துருச்சுன்னா அதுக்கு ஓடு. அப்போ அப்படி நடந்துருச்சுன்னா இப்போ நடக்கவே, அதாவது விசுவாசன்றதை நம்ம கிறிஸ்தவர்கள்ட்ட தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா நடக்காததை நடந்த மாதிரி நினச்சி இப்போவே ரெடி ஆகிட்டு இருக்காங்க பாருங்க. மாபெரும் ஒரு சம்பவம். வராத வியாதிக்கு இப்போவே ப்ரிகாஷனாக ரெடியாக இருப்பாங்க. ஏன்னு நான் கேட்குறேன். அப்போ நீங்கள் வியாதி வரப்போதுன்னு ரெடியாக இருக்கீங்க, அப்போ ஆண்டவர் வியாதியை அனுமதிக்க செய்வார் தானே? ஏங்க நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? புரியலையா உங்களுக்கு? சொல்கிறேன். அதாவது உங்களுக்கு ஒரு வியாதி மேலே பயம், அந்த வியாதி வந்துட்டா இவ்வளோ செலவாகும்னு இப்போ என்ன பண்ணிடுறீங்க? ஃபோனில் பார்த்துடுறீங்க. உலகத்திலே பெரிய டாக்டர் கூகுள்னு ஒருத்தர் இருக்காப்புல இல்லையா, அவர் வழியாக பார்த்துறீங்க. நேற்று கூட எங்கள் அம்மா எதோ சொல்லிக்கணும், நான் ஃபோனில் பார்த்தேன்மா அவ்வளோதான் அப்படின்னு. சும்மா இந்த ஃபோனை பார்த்தேன்னா என்ன என்ன எங்கள் அம்மா பார்த்தாங்கன்னா, டீ குடிச்சிட்டு உடனே தண்ணி குடிக்கக்கூடாதுன்னா நல்லது இல்லையா. நான் ஃபோனில் பார்த்தேன், நான் டீ குடிச்சிட்டு அப்போ தான் தண்ணி குடித்தேன், இனிப்பாக இருக்கேன்னு. ஃபோனில் பார்த்தேன் எப்படிலாம் குடிக்க, இத்தனை வருஷமாக குடிச்சிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றும் ஆவலை, சும்மா ஒன்று நேரம் போக்கு அப்படி போட்டுட்டு இருக்கான் அப்படின்னு கோபம் ஆயிடுச்சு எனக்கு. இதென்ன பெரிய அக்கப்போரா இருக்குன்னு. டீ குடிச்சிட்டு தண்ணி குடிச்சதில் என்ன இருக்குது? அவன் நேர போக்கு இல்லை, அவன் அப்படி தான் போட்டுக்கிட்டு இருப்பான். இப்படி நம்ம ஏதாவது பார்த்துடுறோம். பார்த்துட்டு நமக்கு இந்த வியாதி வந்துட்டா என்ன செய்யறதுன்னு, அதனால் ஒரு 5 லட்சத்தை சேர்த்து வைப்போம். வந்துருச்சுன்னா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்து சேர்த்து வச்சா தேவன் என்ன பண்ணுவார்? அதுக்கு தானே சேர்த்து வச்ச, அனுபவி. தூக்கி கொடுப்பாரா மாட்டாரா? அது ஏன்னா நீங்கள் கேட்பதற்கு முன்பே என்ன வேண்டும் என்று தெரிந்து கொள்ளுகின்ற தேவன் அவர். உலகத்தில் உள்ள அப்பாவே நீங்கள் கேட்டீங்கன்னா கொடுக்குறவர், கேட்காமே கொடுக்குறவர் நம்ம அப்பா. அப்போ நீங்கள் கேட்காமே இந்த வியாதிக்கு காசு சேர்க்கும் போது அவர் தருவாரா மாட்டாரா? அவசியம் தருவார். இன்னைக்கு அதான் பிரச்சனை. இன்னொரு 10 வருஷத்தில் நம்ம கடனாளி ஆகிட்டோமா, இன்னொரு 10 வருஷத்தில் நம்ம பிள்ளை அப்படி நடுத்தரில் நின்ட்டான், 5 வருஷத்தில் நம்ம பிள்ளை கல்யாணமாக ஆகாமல் போயிட்டா நம்ம தான் கடைசி வரைக்கணும்னா தேவன் ஓகே சாங்ஷன், கூடயே வச்சுக்கோ, உட்காந்துரு அப்படின்ட்டுருவார். பி வெரி கேர்ஃபுல். கிறிஸ்தவ சமுதாயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துக்கோங்க, தேவையில்லாத வேலை இதெல்லாம். தட் இஸ் வை அக்னாலேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்படி பாஸ்டர் என்னால் அதை கட்டுப்படுத்தவே முடியலன்னா ஞாபகப்படுத்துங்க, அக்னாலேஜ் பண்ணுங்க. உங்கள் மாம்சத்துக்கு நீங்கள் யாருன்னு சொல்லி கொடுங்க. நீங்களே நான் தேவனுடைய பிள்ளை, அவர் எனக்காக எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், உலகமே அழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை அழிந்து போகாது. அவர் வார்த்தை என்ன சொல்லுது? நான் எல்லாவற்றையும் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத, சந்தோஷமா இருன்னு சொல்லுது. நான் அதை தான் செய்ய போகிறேன் அப்படின்னு மாம்சத்தை ஞாபகப்படுத்திங்கன்னா மாம்சம் அமைதியே, மனசை கட்டுப்படுத்திடலாம். அல்லேலூயா, ஆமென். நம்பர் 1 இஸ் அக்னாலஜ்மெண்ட். 2வது என்ன தெரியுமா? அஃபர்மேஷன்னு சொல்லுவாங்க, அதாவது உறுதிப்படுத்துறது. வேதத்தில் கூட இருக்கு, நம்மளுடைய அறிக்கையை, நம்மளுடைய வார்த்தையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம். அது ஃபர்ஸ்ட் ரூல். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையா இருக்கணும்னா நீங்க என்ன செய்யணுமா? அசைவில்லாமல் உறுதியாக இருக்கணுமா? அதுதான் நமக்கு கிடையாது. பேஸ்மெண்ட்டே காலி ஆயிடுது. உறுதின்ற வார்த்தையே நம்ம வாழ்க்கையில் கிடையாது. ஏன்னா மனசு பயந்துக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு ஜோம் பண்ணுறீங்க, பக்தியோடு ஜோம் பண்ணுறீங்க, தவறே நான் சொல்லலை. அழுதுலாம் ஜோம் பண்ணுறீங்க பக்தியா, அதெல்லாம் வரவேற்கக்கூடிய காரியம். எனக்கு என்னன்னா, ஜோம் பண்ண தேவன் மேலே ஏன் உறுதி இல்லைன்ற ஒரு கேள்வி தான். இன்னைக்கு சபையில் வந்து ஜோம் பண்ணுறோம், ஆண்டவரே இந்த தேவை இருக்குது, நீங்கள் சந்திச்சிட்டீங்க, கோடான கோடி நன்றி, சரண்டர் பண்ணிட்டீங்க, ஒப்பு கொடுத்துட்டீங்க. அவர் செய்வாரா மாட்டாரா? செய்வார். வீட்டுக்கு போனோன்னே ஏன் அந்த உறுதி வந்து அசைக்கப்படுது? ஒருவேளை செய்யலைன்னா என்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம ஒரு பேக்கப் பிளான் வச்சுருப்போம். இப்போ ஆண்டவர் செய்யலைன்னா நகையை வச்சு கொடுத்துட்டு அப்புறம் கூட ஆண்டவர்கிட்ட வாங்கி நகையை திருப்பிடலாம். ஆண்டவருக்கே யோசனை. நீங்கள் எல்லாம் பெரிய கவுன்சிலரும் அட்வொகேட்டும் ஆக வேண்டியவங்க, நீங்கள் எல்லாம் கிறிஸ்தவ சமுதாயமே. நம்ம இப்போதைக்கு இப்படி மேனேஜ் பண்ணி அப்புறமா ஆண்டவர்கிட்ட வாங்கி மொத்தமாக அடைச்சி விட்ருவோம். ஆண்டவர் செய்வார், எப்படியும் ஒரு நாள் செஞ்சிருவார். அந்த செய்கிற வரைக்கும் நம்ம பாடுபட்டு முல்லை தாங்கிதானா, அப்படிலாம் எந்த தாங்குதலும் அவசியம் இல்லைன்னு இருக்கு வேதத்தில். சும்மா இந்த முல்லை தாங்கின, மண்டையில் முல்லை சுமந்துட்டு போனெல்லாம் பேசக்கூடாது, தேவையில்லாதது. நம்மளே பிரச்சனையை உருவாக்கி நம்மளே ஒரு குழியை தோண்டி உள்ளே விழுந்துட்டு ஆண்டரை காப்பாற்றோம்னா எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்க?
அப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையா சொன்னதை செய்யணும்னா நம்ம என்ன செய்யணுமா? உறுதியா இருக்க கடவோம். அதனாலதான் அறிக்கைன்னு போட்டிருக்கு பாருங்க. ஏன் அறிக்கைன்னு போட்டிருக்கு? why should we confess? அந்த கேள்வி நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் அறிக்கை இட்டா? ஏன்னா நீங்க வாயை திறந்து சத்தமா பேசும்போது மாம்சத்துக்கு அது கேட்குது. அதை கடைபிடிச்சு தான் ஆகணும். இட் இஸ் லைக் அ கமாண்ட். இன்னைக்கு மாம்சம் ரொம்ப சோகமா இருக்குன்னு வைங்க, கவலைப்படாது, ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் அப்படின்னு வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. தைரியம் அப்படி உண்டாவதா இல்லையாங்க? வசனத்தை தைரியமா சொல்லி பாருங்க. ஒன்றும் இல்லை, இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கீங்க இல்லையா? கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இதை உங்கள் மாம்சத்தை தட்டிக்கிட்டே சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். நீங்கள் யாரும் பார்க்குறாங்கன்னு சொல்லாதீங்க, உங்கள் மாம்சத்துக்கு நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார். மனசு ஒரு சமாதானம் ஆகுதா இல்லையா? கேட்கும் உங்கள் மாம்சம். ஏன்னா நீங்கள் சொல்கிறதுன்படி தான் அது நடக்கும். கேட்குதா இல்லையா? மாம்சத்தை இன்னைக்கு அழகாக மனசை கட்டுப்படுத்திடலாம். மனசை கட்டுப்படுத்துறது கஷ்டங்க. அது யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கும். இது நடந்துட்டா அது நம்ம தான் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம யார், எங்கேருந்து வந்தோம், யார் நம்மளுடைய தேவன். ரெண்டாவது அதுக்கு சொல்லணும், ஏய் டோன்ட் வரி, தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஏன் அப்படின்னு மாம்சம் கேட்டுச்சுன்னா வசனத்தை எடுத்து வைங்க. அதனால தான் மந்திரங்கள், ரோசரி, பாட்டுலாம் இன்னைக்கு உருவாக்குறோம். எதுக்கு தெரியுமா? நமக்கு கஷ்டமா இருக்க சமயம் ரொம்ப வசனம் தெரியாதவங்க ரோசரி சொல்லுவாங்க. சொல்லும் போது என்ன நடக்குது? மாம்சத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ப்ரிப்பேர் ஆகிடுதா இல்லையா? கவலைப்படாத, ஆண்டவர்ல அந்த ப்ரேயர் இருக்கு பாருங்க, பரமண்டலத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, அதையே நீங்கள் ஒரு 5 தடவை சொல்லி பாருங்களேன், மாம்சம் அப்படி ஸ்ட்ராங் ஆயிரும். இன்னைக்கு ஏன் சொல்கிறோம் நம்ம? இயேசுடைய நாமத்தை நீங்கள் சொல்லுங்கள், பயமாக இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா சொல்லும் பொழுது அந்த ஒரு தைரியம் நமக்கு வருது, மாம்சம் தைரியம் அடையுது. 2ங்க, 1 அக்னாலஜ்மெண்ட், 2 அஃபர்மேஷன், 3வது செயல், ஆக்ட், செயல்படுத்தணும். என்ன அப்படின்னா முதல்ல ஞாபகப்படுத்துகிறோம், நான் யார், நான் யாருடைய பிள்ளை, தேவன் என்ன செய்வார். 2வது உறுதிப்படுத்துகிறோம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிச்சயம் உண்மை உள்ளார வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல முக்காடு போட்டு அழுதுகிட்டு இருக்க கூடாது. சொன்ன கையோட தூசியை உதறி தள்ளின மாதிரி தள்ளிட்டு எந்திரிச்சு அதன் மேல நடக்க ஆரம்பிக்கணும். அதனாலதான் நாம் தரிசித்து நடவாமல், வேதம் அவ்வாறு கூறுகின்றது, தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கின்றோம். இதை செய்து காட்டியவர் யார் தெரியுமா? இயேசுநாதர். எந்த இடத்துல நான் சொல்றேன் பாருங்க. கெத்செமனேல ரொம்ப மனசு நோக்கப்படுறாருங்க. நோக்கப்படுற சமயம் டக்குன்னு அந்த நிமிஷம், ஒரு 2 நிமிஷம், அந்த ஒரு டிஃபரன்ஸ், பியூட்டிஃபுல்லான ஒரு பெரிய லெசன் அது நம்ம எல்லாருக்கும். தான் மாம்சம் டேக் ஓவர் பண்ணுது தேவனை. ரொம்ப உடஞ்சு போயிருக்காரு, மாம்சம் டேக் ஓவர் பண்ணுது. டேக் ஓவர் பண்ணி என்ன சொல்லுதுன்னா, இந்த பாத்திரம் என்னை விட்டு, இயேசுநாதர் வாயிலிருந்து அப்படி ஒரு வார்த்தை அது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா? ஏங்க அவர் சாக போறாருன்னு 3 தடவை அவருக்கு தெரிஞ்சிருச்சுங்க. தான் சீஷர்கள்ட்டே சொல்லிட்டார், நான் மரிப்பேன், ஆனா 3ஆம் நாள் உயிர் தெழுவேன்னு சொல்லிட்டாருங்க. சொல்லி நல்லா அக்னாலேஜ் பண்ணி வச்சிருக்காரு, இதுதான் நடக்க போதுன்னு தெரியும். தெரிஞ்ச பிறகும் ஒரு கஷ்டத்தை சந்திச்சோடனே மாம்சம் பேசுது, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்க கிடவுது அப்படின்னு மாம்சம் பேசுது. ஆனா ஒரு ஸ்பிளிட் செகண்ட் தான், அப்படின்றதுக்குள்ளேயும் தான் யாருன்றதை நினைவு வைத்து உறுதிப்படுத்திட்டு அவர் சொன்னது, ஆனால் உம்முடைய சித்தம் என்னவோ அதுவே நிறைவேறட்டும்னு எந்திரிச்சு அது மேலே நடந்து போய் அரெஸ்ட் ஆனாரா இல்லையாங்க? அது தேவன் செஞ்ச மிகப்பெரிய ஒரு காரியம். இன்னைக்கு நம்ம அற்புதங்கள் பேசும்போது அதெல்லாம் விட்டுரும், அது மாபெரும் அற்புதம். தன்னைத்தானே வென்று தன்னை ஒப்பு கொடுத்தவர் இயேசுநாதர். இன்னைக்கு ரொம்ப ஈஸியா நமக்காக அவர் ஒப்பு கொடுத்தான்ற விட தன் மாம்சத்தை வென்று ஒப்பு கொடுத்தாரு பாருங்க, அது மாபெரும் சாதனை என்னைய கேட்டீங்கன்னா. ஏன்னா ஒரு மனசை ஓவர் கம் பண்றதுன்றது பெரிய கஷ்டம். ஏன்னா இந்த மனசை அமைதிப்படுத்த முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட உலகத்துல இருக்கோம், பார்க்குற இடத்துல எல்லாம் நெகட்டிவிட்டி, சோகம், துக்கம், எரிச்சல், பொறாமை. பார்க்குற அதை தான் செய்யணும்னு நினைக்கும், அதுதான் சரின்னு பேசும். ஆனா அதை மேற்கொண்டு வருகின்றவனுக்கு தான் பிதாவோடைய இடத்துல தன்னுடைய தூணாக மாற்றுவேன்னு வெளிப்படுத்தின விசேஷத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 5லையும் 12லையும் இருக்கு.
அல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோன்னு ஒரு வார்த்தை இருக்கு. அழுகின்றவனோ ஜெபிக்கின்றவனோ உத்தமனோன்னு இல்லை, ஜெயம் கொள்ளுகிறவன். எவனை ஜெயம் கொள்ள வேண்டும்? பிசாசுன்னு சொல்லக்கூடாது, மனசை. ஏன்னா மனசை ஜெயிச்சிட்டோம்னா பிசாசுன்னு ஒருத்தன் நம்ம வாழ்க்கையில் கிடையவே கிடையாது. அல்லேலூயா. ஏன் நான் சொல்கிறேன் கேளுங்க. 16 வருஷமாக நாங்கள்லாம் பேய் இருக்குன்னு நம்பிட்டு இருக்கோம். ரொம்ப நம்பி பயந்து போயெல்லாம் இருப்போம். ஒரு கட்டத்துக்கு மேலே பேயெல்லாம் ஒன்றுமே இல்லைடா, அதெல்லாம் சும்மா நம்மளா உருவாக்குனது அப்படின்னு சொன்ன நாள்ல இருந்து இன்னும் வரைக்கும் ஐ ஹவ் நெவர் சீன் சச் அ பேரநார்மல் ஆக்டிவிட்டி. ஒரு ஆக்டிவிட்டியும் நான் பார்த்ததில்லை, ஒரு பயமும் இல்லை. என்னை நீங்கள் இப்போ எவ்வளோ கும்மிருட்டில் விட்டாலும் நான் தைரியமாக நடந்து வந்துடுவேன். ஏன்னா எனக்கு தெரியும் அப்படி ஒன்று இல்லவே இல்லைன்னு. அதனால தான் சொல்லுவாங்க, அரண்டவனுக்கு ரொம்ப பயப்படுறவன் தான் அதை இதையும் யோசிக்கிட்டே இருப்பான். இந்த இருட்டுக்குள்ளே போகிறோமே டப்புன்னு ஒரு கை வந்து இழுத்துச்சுன்னா நம்மளை அப்படின்னு கையை பாக்கெட்டுக்குள்ளே விட்டுட்டு போவாங்க. இதில் நம்ம ஜனம்லாம் ரொம்ப ஞானமாக செயல்பட்டுவாங்க. எனக்கு ஒன்று என்ன செய்வாங்க, இருட்டை தாண்டறதுக்கு அது வரைக்கும் சினிமா பாட்டு பாடிக்கிட்டு இருப்பான். கரெக்டாக இருட்டு வந்தோடனே ஆண்டவர் பாட்டு பாடிக்கிட்டே தாண்டுவானுங்க. ஏன்னா பேய் பிடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி, கர்த்தரை நான் எக்காலமும் சோதரிப்பேன் அவர் துதின்னு போடுகிறேன். ஏன்னா பயம். See, the reason for your fear and anxiety, to my Christian brothers, the reason for your fear and anxiety is your mind. Train your mind. இன்னைக்கு உங்கள் மூளையை பிலிப்பியர் 4:8 படி ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னு வைங்க. புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, நற்கீர்த்தி எதுவோ, உண்மை உள்ளவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகளோ, ஒழுக்கம்னா புரியுதா, பரிசுத்தம், அவைகளையே சிந்தித்து கொண்டிருக்கும்படி செஞ்சிட்டீங்கன்னு வைங்க. யூ ஆர் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பர்சன் எவர் இன் திஸ் எர்த். அல்லேலூயா. அவ்வாறு ட்ரெயின் பண்ண ஒரே மனிதர் இயேசுநாதர். செத்து பொணமா இருக்கிறத கூட அவர் பொணம்னு பார்க்கல. இந்த ஸ்திரீ உயிரோடு எந்திரிப்பான்ட்டு போயிட்டே இருந்தார். அவ்வளோ பெரிய பாவம் செஞ்சுட்டு அவளை கல்லெறிய வரும்பொழுது அவளை வேசியேன்னு கூப்பிடல. அவக்குள்ளேயும் பரிசுத்தத்தை பார்த்து தேவன் மகளேன்னு தான் கூப்பிட்டார், ஸ்திரீயேன்னு தான் கூப்பிட்டார். யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் இன் தட் சப்ஜெக்ட். என்னைக்குமே தான் மனசை கிளீனா, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, நற்கீர்த்தி எதுவோ, ஒழுக்கம் எதுவோ, உண்மை எதுவோ அதை மட்டுமே செட் பண்ணி அந்த ஸ்டாண்டர்டை வாழ்ந்து காட்டினவர் இயேசுநாதர். அல்லேலூயா. மத்தேயு பகுதியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்திரீயை இச்சையோட பார்த்தா என்னங்க போட்டிருக்காங்க, செய்ததாயிற்றுன்னு போட்டிருக்கு. விபச்சாரம் செய்த, அதாவது சிந்தை தாங்க, பார்க்க தான் செய்யும், தவறான எண்ணத்தோட பார்க்கறது செய்ததாயிற்று. நவ் திஸ் ரூல் அப்ளைஸ் ஃபார் எவ்ரிதிங். இதே ரூலை நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, நற்கீர்த்தி எதுவோ அதை சிந்திச்சு கொண்டிருந்தா நடக்குமா நடக்காதா? நிச்சயம் நடக்கும். ஏன்னா தட் ரூல் அப்ளைஸ், இட் இஸ் ஈக்குவல் டு எவ்ரிதிங். ஒரு ஸ்திரீயை தவறான எண்ணத்தோட பார்த்தா இச்சையை செய்ததுக்கு ஆயிற்று. ஆனா ஒரு காரியத்தை நல்ல உண்மையோட எண்ணத்தோட, விசுவாசத்தோட, தைரியத்தோட பார்த்தா அந்த காரியமும் நடந்தே தீரும். அதுதான் வேதத்தின் அடிப்படை. அதனாலதான் சாலமோன் ஒரு இடத்துல சொல்றார், ஒருவன் தான் சிந்தையின்படியே இருக்கின்றான்னு போட்டிருக்கு. as a man thinketh in his heart so is he ன்னு ஒரு வசனம் இருக்கு. the most bold statement. அவனுடைய சிந்தையின்படி தான் அவன் வாழ்க்கை இருக்கின்றதுன்னு சொல்லியிருக்காரு. இது முற்றிலும் உண்மை. இப்போ இன்னொரு வசனம் நமக்கு ஃபேமஸா தெரியுங்க, மரணமும் ஜீவனும். இது ரெண்டும் எங்க இருந்து புறப்படுகின்றது? மனசுல இருந்து. That is why you have to keep your brain very clear. ரொம்ப தெளிவா இருக்கணும் மனசு. தெளிவு திறன் அடைவதற்கு என்ன செய்யணும் பாஸ்டர்? ரொம்ப சிந்தை ஓடிக்கிட்டே இருக்குன்னா 3 வழிகள். ஃபர்ஸ்ட் அக்னாலேஜ் பண்ணுங்க, ஒப்புக்கொள்ளுங்க. நீங்க யார், எங்க இருந்து வர்றீங்க சொல்லி கொடுங்க, விழிப்புணர்வு. 2வது யூ மஸ்ட் அஃபர்ம், உறுதிப்படுத்துங்க. சொன்ன அறிக்கை, சொன்ன விசுவாசம், சொன்ன வாக்குத்தத்தத்தை திரும்ப திரும்ப சொல்லுங்க. நான் சுகமானேன், நான் தைரியமானவன், நான் பரிசுத்தமானவன், நான் ஆஸ்திகளை பெற்றவன். சொல்லிக்கிட்டே இருங்க. சொல்லிக்கிட்டே இருக்கும் போது உங்கள் மாம்சம் நம்ப ஆரம்பிக்கும். 3வது அது மேலே நடக்க ஆரம்பிங்க. யூ ஹேவ் டு ஆக்ட், யூ ஹேவ் டு அக்னாலேஜ், யூ ஹேவ் டு அஃபர்ம், யூ ஹேவ் டு ஆக்ட். 3 காரியத்தையும் செஞ்சிட்டீங்கன்னு வைங்க, யூ ஆர் த மோஸ்ட் பர்ஃபெக்ட் மேன் எவர். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ட்ரெயின் பண்ண வேண்டியது கிறிஸ்டியன்ஸா, யூ ஹேவ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டிங்க. இதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது. என்னால் உங்கள் மூளையை சரிப்படுத்த முடியாது.
சரிப்படுத்துறதுக்கான வழிகளை சொல்லி தர முடியும். நீங்க தான் மனசு மாறணும். அதனாலதான் பேதுரு பெந்தெகோஸ்தே நாள்ல எல்லாரையும் ஞானஸ்தானம் எடுக்கும் போது சொன்னது, அனைவரும் மதம் மாறுங்கள்னு சொல்லவில்லை. என்ன சொன்னாரு? மனசு மாறும், மனம் திரும்புகள்னு சொன்னார். மனம் திரும்ப வேண்டும். எங்கிட்டு திரும்பணும்? உண்மை, சத்தியம், புண்ணியம், புகழ், அந்த காரியங்களுக்கு திரும்ப வேண்டும். அவ்வளவுதாங்க சப்ஜெக்ட், முடிஞ்சு போச்சு. இதை செஞ்சுட்டா வாழ்க்கை ஈஸியா போயிடும். டோன்ட் எக்ஸ்பெக்ட் பாஸ்டர்ஸ் டு டூ தட். இன்னைக்கு ஒரு சோகத்துல ஜோயலம்மா இருக்காங்க. நான் வசனத்தை எவ்வளவோ சொல்லிட்டேன், அப்படி இருந்தும் கன்வின்ஸ் ஆகல. ஆனா வீட்டுக்கு போய் அவங்களுக்கே ஒரு வசனம் தென்பட்டு அதை அவங்க மனசை சாந்தப்படுத்தி அவங்க மாறிட்டாங்க. இப்போ யாரால அது நடந்தது? என்னாலயா இல்லை ஜோயலம்மாவுடைய எஃபர்ட்டா? அவங்களுடைய எஃபர்ட் தான். அவங்க வீட்டில் போய் தன்னைத்தானே கன்வின்ஸ் பண்றாங்க. கவலைப்படாத, தேவன் இருக்காருன்னு கன்வின்ஸ் பண்றாங்க. இங்க பாஸ்டருக்கு எந்த வேலையும் கிடையாது. அதனால தான் சொல்றேன், டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ட்ரெயின் யுவர் மைண்ட். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மனசை பயிற்றுவிங்க. நீங்க தான் பயிற்றுவிக்கணும். யூ ஹாவ் டு ட்ரெயின் யுவர் மைண்ட். ஐ கேன் ஒன்லி டீச் யூ வேஸ். என்னால் அக்னாலேஜ்மெண்ட்னு ஒன்று இருக்கு, அஃபர்மேஷன் ஒன்று இருக்கு, ஆக்ஷன் ஒன்று இருக்கு. இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி கொடுக்க முடியுமே தவிர உங்க மனசை என்னால் கட்டுப்படுத்த முடியாது. நீங்க இன்னையிலிருந்து உங்க மனசை சரியான பாதையில பிலிப்பியர் 4:8 நடத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வைங்க, கவலையும் வராது, துக்கமும் வராது, வியாதியும் வராது, பயமும் இருக்காது. நீங்க ரொம்ப சுகமா வாழ்வீங்கன்றதுக்கு நான் கேரண்டி. அல்லேலூயா. எப்படி இவ்வளவு தைரியமா கேரண்டி தரேன் தெரியுமா? இங்க செஞ்சு காமிச்சிருக்காங்க, ப்ரூஃப் இருக்கு, செஞ்சவங்களுடைய ப்ரூஃப் இருக்கு. தான் ஊழியத்துக்காக ஒரு தீவில் போய் இறங்குறார், பாம்பு கடிக்குது, பயந்து போயோ ரொம்ப அப்படியே தள்ளாடியோ அப்படியே பயத்தில் அந்நிய பாஷை டாபா டாபா டாபான்னு பேசியோலாம் எதுவும் நடக்கலை. உதறி தள்ளி விட்டு அதை சட்டையே பண்ணாமல் நடந்து போயிட்டே இருந்து எந்த கையில் கிடைச்சதோ அதே கையில் அந்த ஊர் தலைவரை சுகப்படுத்திட்டு அங்கே பெருமை பெற்று வந்தவர் பவுல். அல்லேலூயா. அதனால் இட் இஸ் ஆல் இன் யுவர் மைண்ட். இட்ஸ் ஆல் இன் யுவர் மைண்ட். அதனால தான் வேதம் ஒரு இடத்துல சொல்லுகிறது, எனிதிங் இஸ் பாசிபிள் டு த ஒன் ஹூ பிலீவ்ஸ் இருக்கு. எவன் ஒருவன் விசுவாசிக்கிறானோ அவனுக்கு அனைத்தும் சாத்தியம்னு இருக்கு. அல்லேலூயா. அது மாதிரி வேர்ட்ஸ்லாம் எங்கேயும் பார்க்க முடியாது. நல்லா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எவன் விசுவாசிக்கின்றானோ அவனுக்கு அனைத்தும் சாத்தியம்னு சொல்லுங்க. எனிதிங் இஸ் பாசிபிள் டு த ஒன் ஹூ பிலீவ்ஸ். அதனால இன்னையிலிருந்து ட்ரெயின் யுவர் மைண்ட். பக்காவா, கரெக்டா, உண்மை அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க பட்டியல், அதை ஞாபகம் வச்சுக்கோ. உண்மை எதுவோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, நற்கீர்த்தி எதுவோ அவைகளையே அதை மட்டுமே சிந்திச்சிட்ருங்க. தப்பு ஏதாவது ஒன்று ஞாபகம் வருது, நம்மெல்லாம் பணக்காரன் ஆக முடியாது, நம்மளெல்லாம் தேவன் ஆசீர்வதிக்க மாட்டார்னா டக்குன்னு அக்னாலேஜ் பண்ணுங்க. நான் தேவனுடைய பிள்ளை, அவருடைய அம்சமாக இருக்கின்றேன், நான் எனக்கு தான் எல்லாத்தையும் படைத்திருக்கிறார், அதனால் நான் தான் அனுபவிப்பேன் அப்படின்னு ஒன்று. ரெண்டாவது, தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் அறிக்கையை உறுதியாக சொல்லிக்கிட்டே இருங்க. தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைகள் எல்லாம் கிறிஸ்து. மூணாவது, அதெல்லாம் பெற்றுக்கொண்ட மாதிரி நடக்க ஆரம்பிங்க. எல்லாவற்றையும் தேவன் பார்த்துக்கொள்வார். அல்லேலூயா. இவ்வளோதாங்க நீங்கள் செய்யணும். இந்த சின்ன ஒரு ட்ரைனிங் நீங்கள் செஞ்சிட்டா போதும், நம்ம பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும். இதை பண்ணிட்டாலே இந்த பிசாசு பேயெல்லாம் இல்லாமல் ஓடி போயிடும். ஏன்னா பிசாசு பேயின்ற ஒரே சப்ஜெக்ட் நம்ம மனசு மாம்சத்தின் பக்கம் சாஞ்சது பேர் தான் பிசாசு, வேற ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. ஆமென். டீமன், அதுதான் சரியான வார்த்தை பிசாசுக்கு. டீமன், அதாவது டேக்கிங் யோர் செல்ஃப் அவே அப்படின்றது தான் டீமனுடைய அர்த்தம். உங்களை உங்கள் உண்மையான ரூபத்திலிருந்து பிரிப்பது பேர் தான் டீமன் அர்த்தம். அது உங்கள் மனசு அசுத்தாவிகளுக்கு கட்டுப்பட்டு செய்கிறது தான், வேற ஒன்றும் கிடையாது. அதனால் இன்னைக்கு போங்க, எந்த பயம், எந்த துக்கம், எந்த சோகம் வந்தாலும் நீங்கள் சரி பண்ண வேண்டிய இடம் வெளியில் கிடையாது. ஜோமணி அசுத்தாவியை ஓட்டுற வைக்கிறேன்னு இல்லை, உங்களுக்குள்ளே சரி பண்ணிட்டீங்கன்னு வைங்க, வெளியில் படைய 10,000 பேர் உன் பக்கத்தில் நின்னாலும் அது உங்களை அணுகாது. ஆமென். இட்ஸ் ஆல் அபவுட் இந்த மைண்ட். நல்ல நினைவு வைத்துக்கணும். இன்னையிலேருந்து பயிற்சி ஆரம்பிங்க.
ஒரே நாளில் மாற்றிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பயத்தை இல்லாமல் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தைரியத்தை வரவழைச்சி புண்ணியம், புகழ், நற்கீர்த்தி அவையே சிந்தித்து கொண்டு இருங்கள். அவ்வாறு நீங்கள் சிந்திக்கும் பொழுது அமர்ந்த தண்ணீரண்டை அவர் கொண்டு போய் விடுவார். அல்லேலூயா. தலைகளை சாய்ங்க, நாம் ஜெபிப்போம். ஜீவனில் அன்பின் தேவனே, நீ தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் மனதை நாங்கள் சரியாக பயிற்றுவிக்கவும் சரியான பாதையில் நீர் சொல்லிக் கொடுத்தபடி புண்ணியம், புகழ், நற்கீர்த்தி அப்படிப்பட்ட காரியங்கள் நிலைத்து நிற்க நீர் உதவி செய்தருளும். வந்திருக்க ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். நீர் அவர்கள் உடனிருந்து காரியங்களை வாய்க்கச் செய்யும், பொறுப்பெடுத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. மகிழ்ந்து களி கூறுங்கள், ஜெயம் கொள்ளுகிறவராய் மாறுங்கள். பி எ கான்கரர். காட் பிளஸ் யூ. ஷலோம்.